நம்ம எல்லாரையுமே சந்தோஷமாக சிரிக்க வச்ச ஒருத்தர் அவரோட கல்யாண பத்திரிக்கையை கொண்டு போய் ரொம்ப சோகத்தோடு கொடுத்துருக்காருங்க. அதுக்கு தயாரிப்பாளர் ஒருத்தர் பயங்கரமாக உற்சாகமாக கொடுத்துருக்காரு ஒரு விஷயத்த. அது என்னன்னு சொல்லி வாங்க இன்றைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம். சோகத்துடன் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்த செந்தில். தயாரிப்பாளர் கொடுத்த உற்சாகம். செந்தில் சார் தாங்க அவர், வேறு யாரும் கிடையாது. வாங்க இன்றைக்கான வீடியோவில் போய் என்னென்னு பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் நகைச்சுவை இரட்டையர்கள் என்றாலே நம் நினைவுக்கு வருவது கவுண்டமணி செந்தில் தான். இவர்களில் செந்தில் எப்படியெல்லாம் திரையுலகில் வளர்ந்து வந்தார், அவருக்கு கல்யாணம் யார் தலைமையில் நடந்ததுன்னு பார்க்கலாமா? செந்தில் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்ற படத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம் வெறும் 500 ரூபாய் தான். அப்புறம் 10 வருஷம் கழித்து விஷ்ணு படத்தில் 10 லட்சம் சம்பளம் கொடுத்துள்ளார். தயாரிப்பாளரும் இயக்குனருமான எம் பாஸ்கர். அந்த அளவுக்கு அவரது வளர்ச்சி அபாரமாக இருந்தது. இது குறித்து அவரது மகனும் தயாரிப்பாளருமான பாலாஜி பிரபு என்ன சொல்கிறார்னு பார்க்கலாமா? தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தில் சத்யராஜை வேண்டா வெறுப்புடன் தான் நடிக்க சம்மதிச்சார். அப்போது ஒரு நாளைக்கு சத்யராஜுக்கு 500 ரூபாய் சம்பளம், 2 நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. மிக உயரமாக இருந்ததால் சத்யராஜை ஃப்ரேமுக்குள் கொண்டு வர முடியாது என்று நினைத்தார் அப்பா. சிவகுமார் சொன்னதற்கு படத்தில் நடிக்க வைத்தார். தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள் படங்களில் செந்தில் நடித்தார். அப்புறம் பன்னீர் நதிகளில் படத்தில் நடிக்கும்போது செந்தில் சார், கோவை சரளா, சிவகுமார். தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள் படங்களில் செந்தில் நடித்தார். அப்புறம் பன்னீர் நதிகள் படத்தில் நடிக்கும்போது செந்தில் சார், கோவை சரளா, சிவகுமார், மீனா, எஸ் சந்திரன் ஆகியோருடன் படத்தில் நடித்தார். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் கல்யாண பத்திரிகையை கொடுக்க வந்தார். அப்போது அப்பா, என்னடா கல்யாணம்னு சொல்கிற, ஏன் முகத்தை டல்லாக வச்சுருக்க என்றார். யாருமே கல்யாணத்துக்கு தலைமை தாங்க வரமாட்றாங்க, நடிகன்னு வேற சொல்கிற கேட்பாங்க அப்படின்னு சோகமாக சொல்லியிருக்காரு. என்னடா இப்படி சொல்கிற, நான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்டா, நான் வந்தால் ஓகே தானடா என்று கேட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேலே என்ன இருக்குது என்று கேட்ட செந்தில், நான் வேணா உனக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போடவான்னு கேட்டுறாராம். இல்லைடா, காரில் வந்துடுறேன், எந்த இடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அப்பா 2-3 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் செந்தில் சாருக்கு தாலியை எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வச்சார். அந்த நன்றி விசுவாசம் செந்திலுக்கு கடைசி வரை இருந்தது. விஷ்ணு படத்தில் வடிவேலு கால்ஷீட் சொதப்பும் போது அவரை நீக்கியதும் செந்தில் தான் நடித்து கொடுத்தாரு. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். செம்ம கேரக்டர் உண்மையிலே செந்தில் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடி ஆக்டரில் செந்தில் சாரும் ஒருத்தர். அதுவும் கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் கொடுக்குற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேருந்து எல்லாமே தேர் ஆர் போத் ஆர் த லெஜெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் செந்தில் சார்லாம் தனியாக ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்கும்போது அப்பா அல்டிமேட்டாக இருக்குங்க. நிறையா விஷயம்லாம் எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நாங்கள் அவங்களோட மாடுலேஷன் எடுத்து ரொம்ப கிண்டல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க.